இன்டர்நெட்டில் வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பென்குயின் உண்மையாலுமே எங்கே தான் போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னதான் அதை பார்க்குறவங்க எல்லாம் ஒரு தேதி சொன்னாலும், நான் சொல்ல போகிற தேதி கண்டிப்பாக உங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும். தன்னோட அழகான கூட்டத்தோடு வாழ்ந்துட்டு இருந்த அந்த பென்குயின் ஒரு நாள் அந்த கூட்டமே உணவை தேடி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நின்று ஒரு செகண்ட் யோசிச்சு அது வேற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் செல்ல ஆரம்பிச்சிச்சு. அப்படி அந்த கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு போன அந்த பெண்குயினை மற்ற பெண்குயின்கள் தடுக்கவும் இல்லை, பின்தொடர்ந்தும் மற்ற பெண்குயின்கள் போகவும் இல்லை. அப்படி அந்த பெண்குயின் தேர்ந்தெடுத்து போன பாதையில் தூரத்தில் ஒரு மிகப்பெரிய பனிமலை இருக்குது. இப்போது அந்த பெண்குயின் எதுக்காக அந்த பனிமலையை நோக்கி போச்சுன்றதுக்கு தான் பல பேர் பல தேரிகளை சொல்லிட்டு வராங்க. ஆனால் நான் சொல்கிற தேரியை கொஞ்சம் கேளுங்க. கூட்டத்தோட கூட்டமாக இருந்த அந்த பெண்குயினுக்கு அந்த மிகப்பெரிய பனிமலையிலிருந்து ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் மனித காதுகளால் கேட்க முடியாது. ஆனால் அந்த குரல் மற்ற எல்லா பெண்களுக்குமே கேட்டிருக்கு. அந்த மலையிலேருந்து வந்த குரல் அந்த பெண்குயின்களோட மூதாதையர்களோடது. அவங்க அந்த பெண்குயினை குறிப்பிட்டு மலைக்கு வான்னு கூப்பிட்ருக்காங்க. அதனால தான் மற்ற பெண்குயின்கள் அதை தடுக்காமல் அதுக்கு வழி விட்டு நின்னது. ஏன்னா அந்த பெண்குயின்களுக்கு தெரியும் இந்த குரல் ஒரு நாள் நம்ம பேரை சொல்லியும் கேட்கும்னு. அப்படி அந்த குரலை கேட்ட அந்த பெண்குயினுக்கு தன்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. அதனால் தன்னோட தாயும் தந்தையும் தேடிக்கிட்டு அந்த பெண்குயின் அந்த உயரமான மலையை கடும் தைரியத்தோட ஏற தொடங்குது. அப்படி அது அந்த மலையை ஏறும்போது பல தடைகள், பனி புயல் வருது. மலை ஏற ஏற பாதை மிகவும் செங்குத்தாக மாறுது. ஆனாலும் விட்டு கொடுக்காம அந்த பெண்குயின் அந்த மலை உச்சியை அடையுது. அப்படி மலை உச்சியை அடைந்த அந்த பெண்குயின் பார்த்தது என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல மிஸ்ட்ரி ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி அந்த மலை மேலே ஏறின பெண்குயின் 1000க்கும் மேற்பட்ட தன்னோட மூதாதையர்கள் காற்றுல பறந்துக்கிட்டு இருக்கிறத தன் கண்ணார பார்த்து அவங்க சொல்கிறத அப்படியே செய்யுது. அப்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ உன்னோட இலக்கை அடைஞ்சிட்ட, உன்னோட வாழ்க்கையோட லட்சியத்தை நீ அடைஞ்சிட்ட, உன்னோட கடமைகள் அனைத்தும் முடிஞ்சிருச்சு, இனிமே நீ நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அந்த பெண்குயினும் ஒரு நொடி கூட யோசிக்காம அங்கே இருந்த அந்த பனி மேலேயே படுத்து நிம்மதியாக ஒரு பெருமூச்சு ஓடுது. நேரம் போக போக பனி புயலால் அந்த பெண்குயின் அந்த இடத்துல இறந்து போகுது. அது அப்படி இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குரல் கேட்குது, உனக்கான கடமையை நீ முடிச்சிட்ட, மற்றவங்களுக்கும் தங்களுடைய கடமையை செய்ய வாய்ப்பு அளிக்கப்படும். கடைசியாக அந்த குரல் அந்த பெண்குயினோட காதில் கேட்குது. அர்த்தம் இந்த லூப் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும்னு. ஒவ்வொரு பெண்குயினாக ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா அந்த மலையை நோக்கி செல்வாங்கன்னு அவங்களுக்கும் இதுதான் நடக்கும்ன்றத இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. அதே போல் அந்த குரல் அந்த கூட்டத்தில் இருந்த இன்னொரு பெண்குயினுக்கும் கேட்குது.